أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحن أعلم بما يقولون وما أنت عليهم بجبار فذكر بالقرآن من يخاف وعيد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரா காஃபினுடைய கடைசி 10 வசனங்களின் மையக்கருத்தாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தஸ்பீஹ் செய்யும்படி உபதேசித்ததை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். அதில் 2 நாட்களாக தஸ்பீஹினுடைய விஷயத்தை தொடர்ச்சியாக நாம் பார்க்கிறோம். அதில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்ரை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய சில ஹதீஸ்களை இன்றைய தினத்தில் ஆழமாக நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அலா உஹ்பிருக்கும் பிஹைரி அமாலிக்கும், உங்களுடைய அமல்களிலேயே சிறந்த அமலை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? நீங்கள் சிறந்தது என்று எது நினைப்பீர்களோ அந்த சிறந்தவைக்கெல்லாம் சிறந்த ஒரு அமலை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? வஅஸ்காஹா இன்த மலீக்கிக்கும், மேலும் உங்களுடைய அரசனான அல்லாஹ்விடத்திலே தூய்மையாக இருக்கக்கூடிய ஒரு அமலை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? அதே போன்று வஅர்ஃபஉஹா ஃபீ தரஜாத்திக்கும், உங்களுடைய அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய ஒரு அமலை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? வஹைருல் லக்கும் மின் இன்ஃபாகி ذஹபி வல் ஃபில்லதி, நீங்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் சதகாவின் பெயரில் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வீர்களே, அதைவிட ஒரு சிறந்த அமலை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? வமின் அன் தல்கு அதுவுக்கும் வயல்ரிபு அஅனாகக்கும் வதல்ரிபு அஅனாகஹும், உங்களுடைய எதிரிகளை நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் போர்க்களத்திலே சந்தித்து அவர்கள் உங்களுடைய கழுத்துக்களை வெட்டுவதும் நீங்கள் அவர்களுடைய கழுத்துக்களை வெட்டுவதும் எவ்வளவு பெரிய நன்மையான காரியமோ, இதை விடவும் அல்லாஹ்விடத்தில் சிறந்த ஒரு அமலை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று இப்படி கேட்டதும் சஹாபாக்கள் சொன்னார்கள், காலு யா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அதை சொல்லுங்கள், அது என்னவென்று சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றை வார்த்தையில் சொன்னார்கள், வலதிக்ருல்லாஹி அஸ்ஸ வஜல்ல, அது அல்லாஹ்வை நீங்கள் திக்ர் செய்துவிட்டார்கள். இவ்வளோ சிறந்த ஒரு அமல் ஒன்று இருக்கிறது என்றால் அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுவது என்பது, அல்லாஹ் அதை மகத்தானதாக நினைக்கின்றான். ஒரு அடியான் அல்லாஹ்வை நினைப்பது என்பது தனது மனதால், நாவால், தனது செயல்களால், மற்ற விஷயத்தால் அல்லாஹ்வை நினைப்பதென்பது அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது என்பதை தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தனை கேள்விகளை எழுப்பி நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொன்னார்கள், மஸலுல்லதி யஸ்குரு ரப்பஹு வல்லதி லா யஸ்குரு ரப்பஹு, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய ஒரு அடியாருக்கும் அல்லாஹ்வை திக்ர் செய்யாத ஒரு அடியாருக்கும் உதாரணம் சொல்லட்டுமா? திக்ர் செய்யக்கூடிய ஒரு அடியார், அல்லாஹ்வை திக்ர் செய்யாத இன்னொரு அடியார், சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், கல் ஹய்யி வல் மையித்தி, உயிரோடு இருப்பவருக்கும் மௌத்தாகிவிட்ட ஒரு மையத்துக்கும் என்ன வித்தியாசமோ, இதுதான் திக்ர் செய்பவர் உயிரோடு இருப்பவரை போன்றவராவார், திக்ர் செய்யாதவர் மௌத்தாகிவிட்டவரை போன்றவராவார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். அதே போன்ற ஹதீஸே குதுசியில் அல்லாஹு தஆலாவே சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸ், அன இன்த லன்னி அப்தி பி, என் அடியார் என்னை நினைக்கும் ஸ்தானத்தில் தான் நான் இருக்கிறேன். அதாவது சில நபர்கள் சில நபர்களை நினைப்பார்கள். அப்போ 3ஆம் நபர் நம்ம கிட்ட வந்து சொல்வார், ஏன் எப்போ பார் அவரே நினச்சிக்கிட்டு இருக்கிற, அவர் உன்னை கண்டுக்கிறது கூட கிடையாது, அவர் உன்னை யோசிக்கிறது கூட கிடையாது, நீ தான் எப்போ பார் அவரை நினச்சிக்கிட்டு இருக்கிற என்று சிலரை பார்த்து சொல்லுவார்கள். என்ன பண்ணுறது, அவன் எனக்கு தப்பே பண்ணாலும் அவன் என்னை கண்டுக்கலைன்னா கூட என்னால் அவனை மறக்க முடியல. இப்படியெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய உறவுகளை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஒரு அடியார் என்னை நினைக்கக்கூடிய அந்தஸ்தில் ஸ்தானத்தில் தான் நான் இருக்கிறேன். ஏனென்றால் ஒரு அடியார் மட்டும் அல்லாஹ்வை நினைத்தால் அல்லாஹு தஆலா அதை பொறுப்போக்காக்குவதில்லை.
அதை விட்டுவிடுவது கிடையாது. அடியார் எந்த அளவிற்கு அல்லாஹ்வை நினைக்கிறாரோ அதைவிட கூடுதலாகவே அல்லாஹ் தஆலா அவரிடத்தில் வந்து விடுகின்றான் என்பதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான். அன இன்த லன்னி அப்தி பி, என் அடியார் என்னை நினைக்கும் ஸ்தானத்தில் தான் நான் இருக்கிறேன். வ அன மஅஹு ஸகர்துஹு வ அன மஅஹு இன் ஸகரனி, அவன் என்னை நினைக்கும் நேரத்தில் நான் அவனோடு இருக்கிறேன். ஒரு அடியார் என்னை நினைக்கும் நேரத்தில் நான் அவனோடு ஆகிவிடுகின்றேன். வ இன் ஸகரனி ஃபீ நஃப்ஸிஹி, அவன் என்னை உள்ளத்தில் நினைத்தால் ஸகர்துஹு ஃபீ நஃப்ஸிஹி, அவனையும் நான் என் உள்ளத்தில் நினைக்கிறேன். அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். வ இன் ஸகரனி ஃபீ மலஇன், அவன் என்னை ஒரு சபையில் நினைத்தால், கூட்டமாக இருக்கும் நேரத்தில் ஒரு அடியார் என்னை நினைத்தால் ஸகர்துஹு ஃபீ மலஇன் ഖൈറുம் மின்ஹும், உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த சபையை விட ஆகச் சிறந்த சபையில் என் அடியாரை நான் நினைக்கின்றேன். சிறந்த கூட்டத்தில் நான் அவனை நினைக்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இன்னொரு ஹதீஸை பாருங்கள். இந்த 7 கூட்டத்தார்கள் அர்ஷுக்கு கீழே நாளை மறுமை நாளையில் நிற்பார்கள் என்ற செய்தியை நாம் எப்போதுமே பார்க்கின்றோம். இந்த 7 கூட்டத்தார்களுடைய கூட்டத்தாரில் ஒருவர்தான் ஸக்கரல்லாஹு ஹாலியன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தனிமையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை நினைத்தவர், தனிமையில் இருக்கும் நேரத்தில் அல்லாஹ்வை நினைத்து 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 அல்லாஹ்வினுடைய நினைவால் அவர்களுடைய கண்கள் கண்ணீரை வடிக்க ஆரம்பித்து விட்டது. இவர் நாளை மறுமை நாளில் இன்ஷா அல்லாஹ் நிழலே இல்லாத நாளில் அல்லாஹுடைய அர்ஷுக்கு கீழாக நிழலில் இருப்பார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று சூரத்துல் பக்ராவினுடைய அந்த வசனம் நாம் திரும்ப திரும்ப நினைத்து பார்க்க வேண்டும். ஃபத்குரூனி அஸ்குருக்கும், என் அடியார் என்னை நினைத்தால் நான் அவரை நினைக்கிறேன். இதில் ஆழமான ஒரு செய்தி இருக்கிறது. நாம் அல்லாஹ்வை நினைப்பதற்கும் அல்லாஹ் நம்மை நினைப்பதற்கும் பாரிய வித்தியாசம் இருக்கிறது. வானங்களுக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள வேறுபாடு இந்த நினைவிலே இருக்கிறது. நாம் அல்லாஹ்வை நினைப்பதென்பது நமக்கு விவரம் தெரிய ஆரம்பித்ததிலிருந்து அல்லது பிறந்ததிலிருந்து நம்முடைய மௌத்து வரைக்கும் நாம் அல்லாஹ்வை நினைப்போம். ஒரு 60 வருடங்கள், ஒரு 70 வருடங்கள், ஒரு 40 வருடங்கள், ஒரு 80 வருடங்கள், 90 வருடங்கள் நாம் அல்லாஹ்வை நினைப்போம். அவ்வளவுதான். நாம் பிறப்பதற்கு முன்பாகவும் அல்லாஹ்வை நாம் நினைத்ததில்லை. நாம் மௌத்தானதற்கு பின்பும் அல்லாஹ்வை நாம் நினைக்கப் போவதில்லை. நல்லவராக இருந்தால் நாம் தூங்கிக் கொண்டிருப்போம் கபரிலே. கெட்டவராக இருந்தால் அதற்கு பின்னால் நினைப்பதற்கு எந்த பலனும் இருக்காது. நினைத்தாலும் அதற்கு வேல்யூ இருக்காது. இதுதான் நாம் அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய நினைப்பு என்பது. வாழக்கூடிய வாழ்நாளில் அல்லாஹ்வை நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் அல்லாஹ் ஒரு அடியாரை நினைத்து விட்டால் அவர் வஃபாத்தானதற்கு பின்பும் கூட காலம் கடந்து வருடங்கள் கடந்து அல்லாஹ் அவர்களை நினைத்து கொண்டே இருப்பான். அவர்கள் அல்லாஹ்வினுடைய நினைப்பு என்பது வானவர்கள் அந்த அடியாரை நினைத்து கொண்டே இருப்பார்கள். வானவர்களை தாண்டி முஃமின்கள் அந்த அடியாரை நினைத்து கொண்டே இருப்பார்கள். இதற்கு முதன்மையான உதாரணம் சொல்ல வேண்டுமானால் இந்த ஹஜ்ஜுடைய நாட்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் அல்லாஹ்வை நினைத்தார்கள். உயிரோடு இருந்த காலம் ஏறத்தாழ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு 180 வருடங்கள் அல்லாஹ்வை நினைத்தார்கள். ஆனால் இன்று 5000 வருடம் ஆகிவிட்டது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்து முடித்து. இன்று வரை அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைத்து கொண்டே இருக்கின்றார். 180 வருடம் நினைத்தது எங்கே? 5000 வருடங்களாக அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவில் வைத்திருப்பது எங்கே? அல்லாஹ் நினைவில் வைத்திருப்பதினால் வானவர்கள் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தார்களையும் இன்று வரை நினைவில் வைத்திருக்கிறார்கள். வந்த ஒவ்வொரு இறை தூதர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவில் கொள்ளாமல் இல்லை. இறை தூதர்களை பின்பற்றிய ஒட்டுமொத்த முஃமின்களும் ஒவ்வொரு அத்தஹியாத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் நினைவில் கொள்கிறோம். இதைத்தான் அல்லாஹ் தஆலா சுருக்கமாக ஃபத்குரூனி அஸ்குருக்கும் என்று ஒற்றை வாக்கியத்தில் சொல்லி முடித்து விட்டான். நீங்கள் என்னை நினையுங்கள், நான் உங்களை நினைக்கின்றேன். நாம் அல்லாஹ்வை நினைப்பதற்கும் அல்லாஹ் நம்மை நினைப்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஒரு அடியார் மட்டும் அல்லாஹ்வை இஹ்லாஸான முறையில் சரியான முறையில் திக்ர் செய்து அவனுக்கு அருகில் நெருங்கிவிட்டால் அல்லாஹு தஆலா அந்த அடியாரை பற்றி வாழ்நாள் முழுக்க கியாமத் நாள் வரை
அல்லாஹ் அவரை பற்றி நினைத்து கொண்டிருப்பான் என்பது. மன் ஷகலனி அன் திக்ரி, எந்த ஒரு அடியார், அல்லாஹ் தஆலா பேசுகின்றான், எந்த ஒரு அடியார் என்னை நினைப்பதிலே, என்னை திக்ரு செய்வதிலே திளைத்து விடுகின்றாரோ, முழுமையாக ஈடுபட்டு ஒரு அடியார் திக்ரில் இருக்கிறார், அல்லாஹுடைய நினைவை தவிர அவருக்கு வேறு எந்த நினைவுமே இல்லை, அப்படி ஒரு எண்ணத்தாலும் செயலாலும் சொல்லாலும் அல்லாஹின் மீது திளைத்து போகின்றார். இப்படிப்பட்ட அடியாருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து, அன் மஸ்அலதி அஅதைதுஹு அஃலலு மா உஅதிய ஸஅலி. அல்லாஹ்விடத்தில் ஒரு அடியார் துஆ கேட்டு பெற்றுக்கொள்வாரே, ஒரு அடியார் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பார், அவருடைய துஆவை ஒப்புக்கொண்டு அல்லாஹ் தஆலா அவர் கேட்டதை வழங்குவான். இப்போ அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான், ஒரு அடியார் என்னிடத்தில் துஆ கேட்டால் நான் கொடுப்பேனே, அதைவிட சிறந்ததை இவர் கேட்காமலேயே இவர் திக்ரில் ஈடுபட்டிருப்பதினால் இவருக்கு நான் கொடுத்து விடுவேன். அவர் திக்ரில் ஈடுபடுறாரு, என்கிட்ட துஆவே கேட்கல, ஆனால் அவருடைய தேவை என்ன என்பதை அவர் துஆ கேட்காமலேயே துஆ கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவரை விடவும் சிறந்ததை இவருக்கு நான் வழங்கி விடுவேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லியதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யக்உது கௌமுன், ஒரு சபை, ஒரு சமூகம் அமர்ந்திருக்கிறது, எப்படி யذ்குரூனல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல, அல்லாஹ்வை திக்ர் செய்தவர்களாக அந்த சமூகம் அமர்ந்திருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய அந்த சபையை இல்லா ஹஃபத்ஹுமுல் மலாயிகா, வானவர்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். அந்த திக்ர் செய்யக்கூடிய அந்த மக்களை வானவர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். வகஷியத்ஹுமுர் ரஹ்மா, அல்லாஹுடைய ரஹ்மத் அந்த சபையை மூடிக்கொள்கிறது. அந்த அல்லாஹுடைய ரஹ்மத்துக்குள்ளாக அந்த சபை சென்று விடுகின்றது. வநஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அல்லாஹ்வினுடைய நிம்மதி, சகீனத் என்ற மன அமைதி அந்த சபையின் மீது இறங்கிக் கொண்டே இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தஹு, அல்லாஹ்வை சுற்றி அந்த நேரத்தில் எந்த வானவர்கள் எல்லாம் அந்த நேரத்தில் இருக்கிறார்களோ அத்தனை வானவர்களிடத்திலும் வானுலகத்தில் இந்த சபையை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். அல்லாஹ் திக்ர் செய்கின்றான் இவர்களை பற்றி, அல்லாஹ் இந்த சபையை பற்றி நினைவு கூறுகின்றான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இந்த ஹதீஸ் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிக்கிறார்கள். இதை நீங்கள் முஸ்லிமிலே பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸை கூறினார்கள், மிக ஆழமான ஹதீஸ், நன்கு கவனியுங்கள். வானவர்களுடைய ஒரு கூட்டம், வானவர்களுடைய ஒரு சமூகம், ஒரு சபை இந்த பூமியிலே சிலரை தேடிக்கொண்டே செல்கின்றது. தேடிக்கொண்டே செல்லக்கூடிய அந்த வானவர்களுடைய சபை திடீரென்று சில மனிதர்களை பார்த்துவிட்டு நின்று விடுகிறார்கள். இவர்கள் பார்த்துவிட்ட மனிதர்கள் யார் என்றால் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள். அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய மனிதர்களை பார்த்ததும் அவருக்கு அருகாமையில் அந்த வானவர்கள் வந்து இன்னும் வெவ்வேறு வானவர்களை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் யாரை தேடிக்கொண்டிருந்தீர்களோ, எந்த குறிக்கோளை நோக்கி நீங்கள் பூமியில் சுற்றி திரிந்தீர்களோ அந்த குறிக்கோள், அந்த லட்சியம் இங்குதான் இருக்கிறது, வாருங்கள் இந்த பக்கம் என்று அடுத்த வானவர்களையும் இந்த திக்ர் செய்யக்கூடியவர்களுடைய சபைக்கு இந்த வானவர்கள், வந்த வானவர்கள் அடுத்தடுத்த வானவர்களை அழைத்து கொள்கிறார்கள். இப்படி அந்த வானவர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். எதுவரை? முதல் வானம் வரைக்கும் வானவர்களுடைய ஜமாத் அப்படியே மேல் மேல் மேலாக முதல் வானம் வரைக்கும் சூழ்ந்து கொள்கிறார்கள். அவ்வளவு வானவர்கள். இப்போ இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அந்த வானவர்களிடத்தில் கேட்கிறான், என் அடியார்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், என் அடியார்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சபையாக ஒன்று கூடி. அப்போது அந்த வானவர்கள் பதில் சொல்கிறார்கள், உன்னை தஸ்பீஹ் செய்கிறார்கள் சுப்ஹானல்லாஹ் என்று, உன் தக்பீரை சொல்கிறார்கள் அல்லாஹு அக்பர் என்று, உன்னை பற்றி புகழ்கிறார்கள், உன் தஹ்மீதை கூறுகிறார்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று, உன்னை கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ்விடத்தில் வானவர்கள் பதில் சொல்கிறார்கள். அப்போது அல்லாஹு தஆலா மீண்டும் கேட்கிறான், அந்த மக்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா? அந்த மக்கள் திக்ர் செய்யக்கூடிய அந்த மஜ்லிஸ், அந்த மக்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா?
வானவர்கள் சொன்னார்கள், இல்லை ரப்பே, உன்னை அவர்கள் பார்த்ததில்லை. ஒருவேளை அவர்கள் என்னை பார்த்திருந்தால் என்ன செய்திருப்பார்கள்? இன்னும் பேராசை கொண்டு, இன்னும் பேராவலோடு உன்னை துதித்து, உன்னை அழைத்து, உன்னை கண்ணியப்படுத்தி இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள் என்று வானவர்கள் பதிலுரைக்கிறார்கள். பின்பு அல்லாஹு தஆலா கேட்கின்றான், அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்னிடத்தில்? எதற்காக இந்த சபையில் அமர்ந்து என்னிடத்தில் எதை அவர்கள் தேடுகிறார்கள்? உன்னுடைய மன்னிப்பும் உன்னுடைய சொர்க்கத்தையும் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்போது அல்லாஹு தஆலா வானவர்களிடத்தில் கேட்கிறான், அவர்கள் சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார்களா? இல்லை ரப்பே, அவர்கள் சொர்க்கத்தை பார்த்ததில்லை. ஒருவேளை அந்த மக்கள் சொர்க்கத்தை பார்த்திருந்தால் என்ன செய்திருப்பார்கள்? இன்னும் ஆவலோடு, இன்னும் பேராசையோடு உனது மன்னிப்பையும் உனது சுவனத்தையும் உன்னிடத்திலே அவர்கள் கேட்டிருப்பார்கள் என்று சொன்னதும் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அவர்களை நான் மன்னித்து விட்டேன், இந்த சொர்க்கத்தை அவர்களுக்குரியதாக நான் ஆக்கிவிட்டேன். எதை விட்டு என் அடியார்கள் என்னிடத்தில் பாதுகாவல் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா மீண்டும் வானவர்களிடத்தில் கேட்கிறான். வானவர்கள் பதிலுரைக்கிறார்கள், அவர்கள் உன்னுடைய நரகத்தை விட்டும் உனது கோப பார்வை விட்டும் அவர்கள் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நரகத்தை பார்த்திருக்கிறார்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். வானவர்கள் பதிலுரைக்கிறார்கள், இல்லை ரப்பே, அவர்கள் நரகத்தை பார்த்தது கிடையாது. ஒருவேளை அவர்கள் பார்த்திருந்தால் என்ன செய்திருப்பார்கள்? இன்னும் அதிகமாக உனக்கு பயந்திருப்பார்கள். உன் பயத்தினால், உன் அச்சத்தினால் நரகத்தை விட்டு இன்னும் அதிகமாக பாதுகாவலை தேடி இருப்பார்கள் என்று சொன்னதும் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அவர்களை நான் மன்னித்து விட்டேன், இந்த நரகத்தை விட்டு அவர்களை நான் தூரப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இந்த ஹதீஸை புகாரி, முஸ்லிம் உட்பட 2 ஹதீஸ் கிரந்தங்களிலும் முத்தஃபக்குன் அலைஹியான ஹதீஸாக நீங்கள் இதை காணலாம். அதே போன்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அவர்கள் ஒரு நாள் ஒரு சபையை கடந்து செல்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த சபையில் நின்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் எதற்காக இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள்? இங்கு நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நோக்கம் என்ன என்று கேட்கும்போது அந்த மக்கள் சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருக்கிறோம். பின்பு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், இதை தவிர வேறு எதுவும் இருக்கிறதா? வேறு எந்த நோக்கமும் உங்களுக்கு இல்லையே என்பதை அவர்கள் கேட்டார்கள். அந்த மக்கள் சொன்னார்கள், வேறு எந்த நோக்கத்திற்காகவும் நாங்கள் இங்கு ஒன்று கூடவில்லை, அல்லாஹ்வை திக்ர் தான் செய்து கொண்டிருக்கிறோம். பின்பு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உங்களிடத்தில் இவ்வாறு நான் கேட்டது உங்களுடைய அமர்தலில் சந்தேகப்பட்ட அல்ல, நான் உங்களுடைய சொல்லை உறுதிப்படுத்திக் கொள்ளதான். ஏனென்றால் நாங்கள் ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் காலத்தில் இப்படித்தான் நாங்கள் அமர்ந்து திக்ர் செய்து கொண்டிருந்தோம். அப்போது எங்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து சென்றார்கள். பின்பு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை நோக்கி கேட்டார்கள், நீங்கள் ஏன் இவ்வாறு அமர்ந்திருக்கிறீர்கள்? அப்போது நாங்கள் பதில் சொன்னோம், நாங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னோம். பின்பு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்திலே கேட்டார்கள், இதை தவிர வேறு ஏதேனும் நோக்கம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். நாங்கள் இல்லை என்றோம். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் இவ்வாறு உங்களிடத்தில் கேட்டது உங்கள் மீது சந்தேகப்பட்டல்ல, நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அமர்தலை உறுதிப்படுத்தி கொள்ளதான் என்று சொல்லிவிட்டு, திக்ரை தவிர, அல்லாஹ்வை நினைவு கூறுவதை தவிர வேறு எந்த நோக்கமும் உங்களுக்கு இல்லை என்றால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உங்களை பற்றி அல்லாஹு தஆலா வானவர்களிடத்தில் இந்த நேரத்தில் நினைவு கூறிக்கொண்டிருக்கின்றான், நீங்கள் அங்கு பேசப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமிலே பார்க்கலாம். பின்பு கடைசியாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பெரும் நன்மதிப்பை பெற்றிருந்த நான் பெரும்பான்மையான ஹதீஸை அறிவித்ததில்லை பேணுதலின் காரணமாக. அப்படி அறிவித்த ஹதீஸ்களில் இதுவும் ஒன்று என்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லியதை நாம் அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியிலே பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் ஏற்கனவே சொல்லிவிட்டோம், ஜமாஅத் என்றால் அது தொழுகையினுடைய ஜமாஅத்தையும் குறிக்கும். குர்ஆன் பேசி காட்டுகின்றது, வஅகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி, தொழுகையை நிலைநாட்டுங்கள், லிதிக்ரி, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக. எனவே தொழுகை என்பதும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய மஜ்லிஸ் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் இதை தொடர்ந்து குர்ஆனிலும் ஹதீஸிலும் திக்ரை பற்றி அல்லாஹ்வின் தூதர்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவதையும் அல்லாஹு தாலா நமக்கு சொல்லிக் கொடுப்பதையும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆன் ஹதீஸை தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.